வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று காலை 8:54 மணிக்கு விண்ணில் பாய்கிறது அமெரிக்காவின் ப்ளூபர்ட் 6 செயற்கைக்கோள். LVM-3 M6 ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. பழவேற்காடு மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல தடை. ஸ்ரீஹரிகோட்டாவில் LVM-3 M6 ராக்கெட் ஏவப்படுவதால் மீன்வளத்துறை நடவடிக்கை. அதிமுக பாஜக இடையேயான முதற்கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நிறைவு. பாஜகவுக்கு 50 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற பியூஷ் கோயலின் கோரிக்கையை EPS நிராகரித்ததாக தகவல். (2026) தேர்தலில் அதிமுக 170 தொகுதிகளில் போட்டி. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலிடம் திட்டவட்டமாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கூட்டணியில் பாஜக 23, பாமக 23, தேமுதிக 6, அமமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்க முடிவு. OPS அணிக்கு 3 தொகுதிகள், மற்ற சிறிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி என முடிவு செய்து பட்டியலை வழங்கியதாக தகவல். (2026) தேர்தலில் NDA கூட்டணி குடும்பம் போல் செயல்பட்டு வெற்றி பெறும். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. NDA family and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi, we are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. திமுக ஆட்சியை அகற்ற அதிமுக பாஜக இணைந்து செயல்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தொகுதி பங்கீட்டு முதல் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாகவும் பேட்டி. அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்களோட திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கின்றோம். எந்த பாசிச சக்தியாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் MK-ஸ்டாலின் பேச்சு. ஜனநாயகத்தில் இந்த வலிமைமிக்க சக்திகள் ஒன்று சேர்ந்து மக்களும் ஆதரவாக இருக்கும்போது எந்த பாசிச சக்திகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு துணையா திராவிட முன்னேற்ற கழகமும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் உறுதியாக இருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை. சென்னையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. பேசியிருக்கோம், முதல் முறையாக இன்னைக்கு வந்திருக்காங்க, அதை சந்தித்து நாங்கள் கொஞ்சம் பேசியிருக்கோம். தொகுதி பங்கீடு பேசப்பட்டதா? இல்லை, தொகுதி பங்கீடு விஷயமா எதுவும் பேசலை. இன்னைக்கு முதல் கட்டமாக இந்த கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் மீடியாலாம் ரெடியாக இருக்கு, திமுக கூட்டணியும் ரெடியாக இருக்கு, நாங்களும் ரெடியாக இருக்கோம், மக்கள் இன்னும் தயாராகலை, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு தயாராகலை அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். கிண்டி மக்கள் மாளிகையில் RN ரவியுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. ஆளுநரின் தேநீர் விருந்தில் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், L முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்பு.
சென்னை வேப்பேரியில் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர ஆலோசனை. 2026 தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்ல வெட்கமாக இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காட்டம். அதிமுக எனும் மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் தள்ளிவிட்டுள்ள இபிஎஸ்க்கு வரும் தேர்தலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் பேச்சு. இந்த பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. துரோகி எடப்பாடி பழனிசாமியுடன் இணைய மாட்டோம் என ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் ஆவேசம். ஓபிஎஸ் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவோம் எனவும் உறுதி. எடப்பாடி இல்லாத அதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம். எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நாம் இணைய போவது இல்லை. எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள். அதிமுக என்றால் என்னவென்றே வரலாறு தெரியாத ஒரு தற்குறி எடப்பாடி பழனிசாமி. அவரை வீழ்த்துவதுதான் நமது கடமை. அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த வழியில் நாங்கள் செல்வோம். சென்னை ரிப்பன் மாளிகையில் 32.62 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 74.70 கோடியில் ரிப்பன் கட்டட வளாகத்தில் புதிய மாமன்ற கூட்டத்திற்கு அடிக்கல்லும் நாட்டினார். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கக்கூடாது என உங்கள் ஓனருக்கு வலிக்காமல் அழுத்தம் கொடுத்தீர்களே, என்ன ஆனது? உங்களை ஒரு பொருட்டாகவே டெல்லி மதிக்கவில்லையே என எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் படகுகளை விடுவிக்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சீமான் மற்றும் விஜயின் பேச்சு ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகளை பிரதிபலிப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாஜகவினர் கையில் வைத்துள்ள வேலுக்கும் தாங்கள் கையில் எடுத்துள்ள வேலுக்கும் வித்தியாசம் உள்ளதாகவும் விளக்கம். அணுகுமுறைகள் அதிர்ச்சி தரத்தக்கவையாக உள்ளன. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் என்ன செயல் திட்டங்களை முன்வைத்து இயங்கி வருகிறார்களோ அதே செயல் திட்டங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் அல்லது அதையே உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் செயல்படுவது அதிர்ச்சியாக இருக்கிறது. விளையாட்டு வீரர்களும் இளைஞர்களும் அரசியலுக்கு வர வேண்டும். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் அழைப்பு. ஒவ்வொரு துறையிலும் இளைஞர்கள் வர வேண்டும். ஸ்போர்ட்ஸ் மட்டுமல்ல, அரசியலிலும் கல்வியிலும் கல்வி கற்பிப்பவர்களிலும் இளைஞர்கள் வர வேண்டும். அனுபவம் பாடம் சொல்லும், ஆனால் இளமை வேகம் சொல்லும்.
அன்புமணியை ஆற தழுவி தலைவராக அறிவித்த ராமதாஸ் இன்று கண்ணீர் வடிப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வேதனை. பெண்ணாகரம் தொகுதியில் யார் போட்டியிட்டாலும் தான் போட்டியிடுவேன் எனவும் திட்டவட்டம். யாரு எங்க போட்டியிடுவாங்கன்னு இப்ப தெரியல. இப்படி தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒன்றும் செய்தி வரல. அப்புறம் எங்க போட்டியிட போறாங்கன்னு தெரியல. இப்ப நான் நிக்கிற இடத்துல யாரு நின்னாலும் போட்டிட்டு தானே ஆகணும். யாரு நின்னாலும் சரி. மத்திய பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்று மாபெரும் போராட்டம். 100 நாள் வேலை திட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தல். அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் நிறைவு. எதிர்பார்த்த அளவிலான விருப்ப மனுக்களை நிர்வாகிகள் வழங்காத நிலையில் கால நீட்டிப்பு செய்யவில்லை என தகவல். பனையூர் அலுவலகம் செல்லும் வழியில் விஜயின் காரை மறித்த தூத்துக்குடி தவேக பெண் நிர்வாகி. மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு ஆதரவாளர்களுடன் குவிந்ததால் பரபரப்பு. தன்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் தளபதிக்காகவும் உழைப்பேன். விஜயின் காரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிருப்தி நிர்வாகி அஜிதா பேட்டி. கழகத்தில் தளபதியாருக்கு மட்டுமே எங்களோட பயணம் தொடரும். எங்களோட உயிர் உள்ள கடைசி நொடி வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் எங்கள் தளபதிக்காகவும் எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் பயணம். தூத்துக்குடி தவேக மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் என்பவர் நியமனம். மத்திய மாவட்ட செயலாளராக தன்னை நியமிக்க கோரி அஜிதா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தவேக தலைவர் விஜய் அதிரடி. தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியலில் கடந்த 4 நாட்களில் மட்டும் புதிதாக பெயர் சேர்க்க 1,53,000 பேர் மனு. பட்டியலில் இருந்து பெயரை நீக்க சுமார் 1,200 பேர் மனு செய்ததாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். அரையாண்டு தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் 12 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை. ஜனவரி 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கும் என அறிவிப்பு. பள்ளி விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுங்க. காரணம் பிள்ளைங்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. நாங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது அவங்களுக்கான ரெஃப்ரெஷிங் பீரியட் அப்படின்னு டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லீவ் நாட்கள் தான். இது அவங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பியும் அவங்க தங்களை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு நாட்களாகத்தான் பார்க்கலாம். அதன் பிறகு திருப்பி ஸ்கூல்ஸு ஜான் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும் போது அதை சார்ந்து திருப்பி அவங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்க ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்துடக்கூடாது. கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த பொதுமக்கள். இளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு விடுமுறை எதிரொலியாக சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட சென்னை வாசிகள். ஒரே நேரத்தில் படையெடுத்த மக்களால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல்.
பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 52வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. தமிழக அரசு சார்பில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் சமாதியில் அதிமுகவினர் மரியாதை செலுத்துகின்றனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி 24ஆம் தேதி வேலை நாளாக அறிவிப்பு. தனது மனைவியுடன் பிரதமர் மோடியை சந்தித்தார் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா. விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரிடம் உரையாடியதாக பிரதமர் எக்ஸ் தள பதிவு. பெங்களூருவில் சாலையில் தரிகட்டு ஓடிய கண்டெய்னர் லாரி 20 வாகனங்கள் மீது அடுத்தடுத்த மோதி விபத்து. சினிமா பாணியில் சுமார் 14 கிலோமீட்டர் வாகனத்தில் துரத்தி சென்று லாரியை மடக்கி பிடித்த போலீசார். சவுதி அரேபியாவில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் வழக்கத்திற்கு மாறாக பனிப்பொழிவு. குளிர்ந்த காற்றானது மேகங்களுடன் இடைவினை புரிந்தே பாலைவனத்தில் பனிப்பொழிவுக்கு காரணம் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கை அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி அசத்தல்.